ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு 2 டேஸ் vlog தாங்க பார்க்க போறோம். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நல்லபடியா பூஜை பண்ணி முடிச்சாச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3 நாள் வந்து விநாயகர் வந்து அப்படியே வச்சிருந்தேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கே எடுத்து வச்சுட்டேன். இந்த வருஷம் வாங்கின விநாயகருக்கு நல்லபடியா பூஜை பண்ணிட்டு, அதை எடுத்து உள்ள வச்சுட்டு, ஏற்கனவே இருக்கிற பழைய விநாயகர எடுத்து வந்து தண்ணீல வந்து கரைச்சிருவோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இந்த மாதிரி விநாயகர் எடுத்து வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்லாப்ல வந்து எடுத்து வச்சுருவாங்க. நாங்க அப்படி செய்றது கிடையாது. பூஜை ரூம்லயே வச்சு அப்படியே வந்து எப்பவும் போல பூஜை பண்ணுவோம். இந்த 3 நாள் வீட்ல விநாயகர் வைக்கும்போது அப்படியே வந்து விடக்கூடாது. மறுநாள் காலையில வந்து பூஜை பண்ணணும். அதுக்காக வந்து உப்புருண்டை செஞ்சிருந்தேன். அன்னைக்கு முதல் நாள் தான் ஸ்வீட் கொழுக்கட்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் செஞ்சிருந்தோம் இல்லையா? அதனால தான் இன்னைக்கு வந்து கார கொழுக்கட்டை செஞ்சிருந்தேன். அரிசி மாவுல கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சு விட்டுட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியை கட் பண்ணி போட்டு, உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து நல்லா பெசஞ்சு, உருண்டை உருட்டி இட்லி பானையில வச்சுட்டேன். நம்ம சுடு தண்ணி ஊத்தி பெசஞ்சிருக்கிறதுனால இது வேகிறது ஒரு 10 நிமிஷத்துல நல்லா குக் ஆகி வந்துரும். ஸ்வீட் கொழுக்கட்டை அந்த அளவுக்கு காலியாகாது. இது பாருங்க செஞ்ச உடனே வந்து டக்கு டக்குன்னு காலியாயிடும். ஏன்னா எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். காலையில எந்திரிக்கும்போதே நெறைய வேலை இருந்தது. ஏன்னா வந்து அன்னைக்கு முதல் நாள் செஞ்சது பயங்கர டயர்டு. காலையில எந்திரிச்சு இந்த கிளீனிங் வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து இத வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். டிஃபனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வேர்க்கடலை சட்னி தான் அரைச்சிருந்தேன். அன்னைக்கு வந்து சண்டே தான். ஆனா நான்வெஜ் செய்யக்கூடாது இல்லையா? அதனால வேர்க்கடலை சட்னி தான் அரைச்சிருந்தேன். நான்வெஜ் தான் செய்யல. வெஜ்ஜில ஏதாவது ஸ்பெஷலா செய்யலன்னா உடம்பு ஒண்ணும் முடியல. ரொம்ப டயர்டா இருந்தது. அதெல்லாம் சிம்பிளாவே முடிச்சுட்டேன். உப்பு உருண்டையும் வந்து வெந்துருச்சு. இப்ப இது சாமிக்கு எடுத்துன்னு போய் வச்சு பூஜை பண்ணிடலாம். லாஸ்ட் விலாக்லேயே நான் சொல்லியிருப்பேன். சாமிக்கு படைக்கிறதுல வந்து அன்னாச்சி பழம், அப்புறம் வந்து கிரேப்ஸு, நாகப்பழம் இதெல்லாம் வந்து வச்சு படைக்கவே இல்ல மறந்துட்டேன். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, அந்த நாகப்பழம் மட்டும் எடுத்து வச்சு கூட உப்புருண்டையும் வச்சு பூஜை பண்ணிட்டேன். பூஜை பண்ணி முடிச்ச உடனே தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்தாச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் வந்து அப்படியே படுத்துட்டே தான் இருந்தேன் நானு. ஒரு 12:30 மணி போல தான் வந்து லஞ்ச் செய்யவே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். லஞ்ச் என்ன செஞ்சிருந்தேன்னா, பன்னீர் பிரியாணி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அந்த பன்னீர் எடுத்து வச்சது தான் நான் ஏற்கனவே ஒரு வ்ளாக்ல சொல்லியிருப்பேன். இந்த பன்னீர், மஷ்ரூம் இதெல்லாம் கட் பண்ணணும்னா எங்கிருந்தாலும் ஓடி வந்துருவா. டேபிள் மேல தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. அதனால இத பார்த்த உடனே எந்திரிச்சு வந்துட்டா. சரி வந்து அழகா இத வந்து கட் பண்ணி வச்சுட்டா. ஓகே நீயே அதுக்கு வந்து மசாலா போடுன்னு சொல்லியிருந்தேன். அவளே வந்து போட்டுட்டு இருந்தா. இங்க வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடியா கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுக்கு வந்து மசாலா போட்டு தனியா தான் நம்ம ஃப்ரை பண்ண போறோம். அதனால இத ஒரு பவுல்ல சேர்த்துட்டு, கொஞ்சமா மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒண்ணுத்தையும் கேட்டு கேட்டு போட்டுட்டு இருந்தா. அத மிக்ஸ் பண்ண சொன்னா, அந்த பன்னீருக்கும் வலிக்காம, கைக்கும் வலிக்காம மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா எங்க உடைஞ்சிருமோ அப்படின்னு பயந்து பயந்து அத மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தா. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு போக பார்த்தேன். நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் கிடையாது. எது எது எங்கெங்கே இருந்துச்சோ அதெல்லாம் அங்கங்கே எடுத்து வச்சுட்டு போன்னு சொன்னேன். ஆனா எங்கே எடுத்து வைக்கிறதுனே தெரியல. எது எந்த கப்போர்ட்ல இருக்குன்னே அவளுக்கு தெரியல. தேடி தேடி எடுத்து கப்போர்ட்ல வச்சா. எங்கே இருக்குன்னு தெரியல தான். அது அவ தப்பு கிடையாது. என்னோட தப்பு தான். ஏன்னா வந்து ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கப்போர்ட்ல இருக்கும். இன்னொரு வாரம் இன்னொரு கப்போர்ட்ல இருக்கும். நான் மாத்தி மாத்தி வச்சுட்டே இருப்பேன். அதனால வந்து அவளுக்கே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, எப்பயாவது டைம் கிடைக்கிறப்ப ஏதாவது குக் பண்ணுவாங்க. இப்பலாம் வந்து சுத்தமா டைமே இருக்கிறதில்ல. அதனால எதுவுமே குக் பண்ணுறதே கிடையாது. அதனால வந்து எது எங்கே இருக்குன்னே இப்ப அந்த அளவுக்கு தெரியறதும் கிடையாது. பாருங்க எவ்வளோ சூப்பரா மிக்ஸ் பண்றா பாருங்க. இப்படி தாங்க மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தா அது உடைஞ்சிரும். அதனால அத பார்த்து பார்த்து வந்து செய்றேன். அப்படின்னு வந்து எனக்கு விளக்கம் வேற குடுத்துட்டு இருந்தா. அந்த பன்னீர் ரொம்ப நேரம் ஊறணும்லாம் அவசியம் கிடையாது. இப்ப அத மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அப்படியே வந்து டக்குன்னு பிரியாணி வந்து தாளிச்சு விட்டுட்டு, ஒரு பக்கம் வந்து பேன் வச்சு அத வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண தேவையில்ல. பேன்ல கொஞ்சமா ஆயில் ஊத்தி அத வந்து வறுத்து எடுத்தா போதும்.
இப்போ இங்கே பிரியாணி தாளித்து விட்டாச்சு. எண்ணெய் ஊற்றி ஹோல் கரம் மசாலா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டுருக்கேன். பன்னீர் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பன்னீர் ஃப்ரை பண்ணி சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மசாலாலாம் அதில் ஊறி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாதத்தை கூட அதை மிக்ஸ் பண்ணும்போது உடையாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு சேர்க்கணும். ரொம்பவும் கலர் மாறக்கூடாது. இந்த அளவுக்கு குக் ஆனா போதும். இப்போது நம்ம வதக்கி விடுதல நல்லா வதங்கி வந்துருச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரிசியும் சேர்த்தாச்சு. சீரக சம்பா ரைஸ் தான் வந்து சேர்த்துருந்தேன். இன்றைக்கி நான் தம்லாம் எதுவும் போடலை. அப்படியே வந்து விசில் விட்டு தான் வேக விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை வந்து இதில் சேர்த்துட்டு அப்படியே வந்து மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் போதும். இப்போ சூப்பராக பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தயிர் பச்சடி, பன்னீர் பிரியாணி அவ்வளோதான். இதுக்கப்புறம் பெருசாக எதுவும் வீடியோவே எடுக்கலைங்க. அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. இதோட மறுநாள் காலையில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சு வந்த உடனே முதல் வேலையாக வாசல் தெளித்து கோலம் போட்டு குளிச்சுட்டு வந்து பால் காசி வச்சு பூஜை பண்ணிவிட்டேன். அன்றைக்கி எதுவும் பிரசாதம் செய்யலை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் காலையிலேயே ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருந்தது. அதனால் வந்து சீக்கிரமாகவே வந்து விநாயகர் எடுத்து உள்ளே வச்சுட்டு பழைய விநாயகர் எடுத்து கரைச்சிடலான்னு வந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் விநாயகர் எடுத்துகிட்டு போய் வெளியே எங்கேயும் போட மாட்டோம். வீட்டிலே தான் வச்சு கரைச்சிடுவோம். பொதுவாகவே வந்து விநாயகர் வந்து கிணத்தடியில் வச்சு தான் வந்து பூஜை பண்ணுவாங்க. இப்போல்லாம் கிணறு எங்கே இருக்குது, அதனால் வந்து போர் எங்கே இருக்கோ அங்கே தான் செய்வோம். எங்களோட போர் வந்து அங்கே தான் இருக்குது. அதனால் அங்கேயே வச்சு பூஜை பண்ணிவிட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் கார்டனில் வச்சுட்டோம். அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு புது விநாயகர் எடுத்து உள்ளே வச்சுட்டு இந்த வெட்டிவேர் மாலை எடுத்து அப்படியே வந்து சாமிக்கு போட்டு விட்டாச்சு. மற்ற எதுவுமே வந்து இப்போ க்ளீன் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. அவங்களுக்கு டிஃபன் கொடுத்து அனுப்பணும். லஞ்ச் எதுவும் ரெடி பண்ணுற வேலை கிடையாது. ஏன்னா வந்து எக்ஸாம் போயிட்டுருக்கிறதால ஆஃப் டே தான் ஸ்கூலு. டைம் பார்த்திங்கன்னா 6:45 தான் ஆகுது. முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடித்து அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். காரசாரமாக தேங்காய் சட்னியும் தோசையும் தான் பண்ணியிருந்தேன். இப்போ அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இன்னும் நான் மட்டும்தான் சாப்பிடணும். க்ளீனிங் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லான்னு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. வீட்டை மறுபடியும் வந்து பழையபடி மாற்றியாச்சு. வீட்டில் ஒரு சாமி கும்பிட்றதுனால எங்கே இருக்கிற பாத்திரமெல்லாம் வெளியே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடமெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். அதுவும் இந்த டெக்கரேஷனுக்காக அந்த பொருட்கள்லாம் எடுத்து வச்சு நிறைய வந்து இருந்தது. எல்லாத்தையும் வந்து அது எங்கெங்கே வைக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். பசங்க ஸ்கூலுக்கு போனதே நல்ல விஷயந்தாங்க. அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு வேலையும் ஆகாது. டென்ஷன் தான் நம்மளுக்கு அதிகமாகும். அவங்க ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு ரிலாக்ஸாக அலெக்ஸாவில் பாட்டு போட்டு விட்டுட்டு நான் பாட்டு என் வேலையை முடித்தேன். 9 மணிக்கெலாம் என்னோடய வேலையை முடிச்சுட்டேன். இந்த வால் டெக்கரேஷனுக்குலாம் பார்த்திங்கன்னா டபுள் செட் டேப் தான் ஒட்டியிருந்தோம். அது எடுத்தால் கொஞ்சம் பெயிண்ட் உறிஞ்சி வர மாதிரி இருந்தது. அதனால் வந்து அப்படியே விட்டுருக்கேன். அதுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன் என்னோடய பொண்ணு. நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக அதில் விட்டு பொறுமையாக எடுத்தோம்னா அழகாக வருதுன்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே அப்புறமா எடுத்துக்கலாம், நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் சமையல் வேலை இருக்குது. ஓகே வந்து பொறுமையாக செஞ்சுக்கலான்னு அப்படியே விட்டுட்டேன். இந்த விளக்குமே வந்து நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் இருக்கும். அதனால் இது ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுருவேன். இந்த பெரிய விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாமியெல்லாம் வந்து கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து கலர் மாறல. இந்த விளக்கே வந்து வாங்கும்போது இப்படி தான் இருந்தது. இந்த வீடு கிரகப்பிரவேசம் அப்போ அது வாங்கினது. கிச்சனுமே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. மறுபடியும் ஒரு தடவை போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தோசை சுட்டு சாப்பிட்டேன். எல்லோரும் சாப்பிட்டு மீதி இருக்கிற தேங்காய் சட்னி கொஞ்சம் இருக்குது, தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புது விநாயகருக்கு பூஜை பண்ணி உள்ளே எடுத்து வச்சுட்டு பழைய விநாயகரை நல்லபடியாக வழி அனுப்பி வச்சாச்சு. இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.